ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா மாமா, எங்க அம்மா உங்க எல்லாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, நீங்க எங்களை எல்லாம் சமாதானப்படுத்தணும்னு தேவையே இல்லை. என்னதான் உங்க அம்மா எங்களை எல்லாம் காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் அவங்க கோபம் ரொம்ப நியாயமானது. உங்க குடும்பத்துக்கிட்ட நாங்க தான் மன்னிப்பு கேட்கணுமே தவிர நீங்க இல்ல. நீங்க எங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க சமாதானப்படுத்த வேண்டியது ஆனந்தியை தான். ஆனந்தி தான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. ஆனந்தி எங்க மாமா? உள்ளதா இருக்கா. ஆனந்தி, 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 நான் சொல்றதை கேளு. ஆனந்தி, கதவு தர. ஆனந்தி, 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 என்னடி பண்றவ? பேச்சு கதவு தர. ஆனந்தி, ஆனந்தி, நான் சொல்றதை கேளு. உன் கோவம் எனக்கு புரியுது. நான் பண்ண தப்புதான், இல்லன்னு சொல்லல. எந்த விதத்திலையும் உன் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்ட தப்புதான். உங்க அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்குமோ அதை விட உனக்கு 1000 மடங்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனந்தி, நான் இப்படி பண்ணுவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு புரியுது. எங்க உன்னை இழந்துருவோம்ன்ற பயத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனந்தி, நான் எதையும் நியாயப்படுத்தல. ஆனந்தி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக உன் கோவம் தீர என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்க, என் கூட சண்டை போட்டுக்க, என்ன 4 அடி கூட அடிச்சுக்க. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்துடாத, என்ன பார்க்காம இருந்துடாத.